சவுக்கு சங்கர் மீதான வழக்கில் நடவடிக்கை எடுத்த திமுக அரசு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக நான் கொடுத்த வழக்கில் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் இனிமேல் தமிழகத்திற்கு வந்து போராடாமல் கர்நாடக நீதிமன்றத்தை நாட முடிவு செய்து உள்ளதாகவும் நடிகை விஜயலட்சுமி புதிய வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். சீமான் மேல நான் கொடுத்த வழக்க இப்படியே எடுக்காம சீமானோட வட்டாரத்துக்கிட்ட கேட்டா அவங்க அதை காவல் நிலையத்திலே வாபஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க, அதனால் திமுக அதை இனிமேல் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. அப்படின்னா காவல்துறை கிட்ட கேட்டால் மேம் அதை சீமான் ஹைகோர்ட்டுக்கு வர விட்டால் தான் உங்களோட ஃபோனு உங்களோட டாக்குமெண்ட்ஸை நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படின்னா 2011 ஸ்டேஷன் லெவல்லே அஇஅதிமுக அதை க்ளோஸ் பண்ணாங்களே, அதே மாதிரி இந்த வாட்டி அதை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு யாரும் நினச்சிட்டு இருந்தாங்கன்னா இன்றைக்கி மீடியாவுக்கு சொல்லும்போது மொத்த தமிழ்நாட்டுக்கே நான் சொல்லிடுறேன். ஓகே, 2011 சீமானை மன்னிச்சு விட்ட மாதிரி நான் இந்த வாட்டி சீமானையும் மதுரை செல்வத்தையும் விட மாட்டேன். மதுரை செல்வம் பண்ண டார்ச்சருக்கு 8 மணி நேரம் பேரலிசிஸ் ஆன எங்கள் அக்காவை ஜர்னி பண்ணி தமிழ்நாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஒன்றும் விளையாட்டு கிடையாது. அதுக்கப்புறம் சவுக்கு சங்கரோட கேஸெல்லாம் எடுத்து இவ்வளோலாம் உங்களால் பண்ண முடியுது அப்படின்னா சீமானை நல்லா காப்பாற்றி விட்டுட்ருக்கீங்க அப்படின்றது நல்லா தெரியுது. அதனால் இதுக்கு மேலெல்லாம் உங்ககிட்டலாம் சீமானோட கேஸை எடுங்க அப்படின்லாம் நான் கேட்க மாட்டேன். எப்படி சின்ன போச்சு அப்படின்ற ஷாக்கரை கர்நாடகாவில் சீமானுக்கு கொடுத்தாங்களோ, கர்நாடகாவில் பிச்சை சீமானை எடுக்க வச்சாங்களோ ஒரு கடவுள், அதே மாதிரி இந்த வழக்கை எடுத்துகிட்டு போய் கர்நாடகாவில் கொடுத்து நீதிமன்றத்தில் அப்படின்னு எல்லாத்தையும் ப்ரெசென்ட் பண்ணி ஜகேஷ் சார் என்றவர் ரொம்ப பெரிய நடிகர் கர்நாடகாவில், சரியா? ஸோ அவரோட பொண்டாட்டிலாம் என்னை பற்றி அசிங்கமாக பேசி கொச்சப்படுத்தினதுக்கு அதையும் நீதிமன்றத்தில் கொடுத்து என்ன பண்ணணுமோ நெக்ஸ்ட்டு சீமான் தலைமையில் கர்நாடகாவில் தான் நான் வெடிக்க வைப்பேன். அதனால் நெக்ஸ்ட்டு மூவு கர்நாடகாவில் தான் வரும். அது இப்போவே நான் ஏன் சொல்லிடுறேன் அப்படின்னா நாளைக்கு நான் எதாவது பண்ணும்போது சீமான் ரொம்ப பாவம், விஜயலட்சுமி வம்புக்கு இழுக்கிறாங்க பாருங்க அப்படின்னு தலைப்பு போடாதீங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.